மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன். இது கீதாச்சாரியன் கண்ணனுடைய திருவாக்கு. அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் எத்தனையோ சிறப்புகள் இருக்கும்போது ஆண்டாள் சிறு பெண்ணாக இருந்து கண்ணனை வரிக்க வேண்டும் என்பதற்காக பாடியதுதான் இந்த 30 பாடல். அந்த பாடல்களில் முதல் 5 பாடல்களால் பாசுரங்களால் பாவை நோன்புக்கு உண்டான முன்னுரையை சொல்லிவிட்டு 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் ஈராக பாகவதோத்தமர்களுக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சியை பாடி 16இல் வாயில் காப்பான் கோயில் காப்பானிடம் பிரார்த்தித்து 17வது பாசுரத்தில் யசோதை, நந்தகோபாலன், பலராமர் அவர்களோடு இணைந்த கண்ணனை பாடி 18, 19, 20 3 பாசுரங்களால் பிராட்டியை பிரார்த்திக்கின்றாள். இங்கு பிராட்டின்னு சொல்லுவது கண்ணனுடைய காலத்திலேயே வாழ்ந்த ஒரு பெண். நீலை என்று ஹரிவம்சம் கூறுகின்றது. நம் பெரியோர்கள் தமிழர்கள் நப்பின்னை என்ற பெயரோடு கொண்டாடுகின்றார்கள். அதுல 20வது பாசுரம் 3 பாசுரங்கள், நப்பின்னையை பிரார்த்திக்க கூடிய 3 பாசுரங்களில் கடைசி பாசுரம், மொத்தமா 20வது பாசுரம். அந்த பாசுரத்தின் ஆழ்பொருளை பார்ப்போம். 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று. அமரர்கள் அப்படின்னு சொன்னா யாரு? தேவர்கள். அமரர்கள்னா தேவர்கள். அதுக்கு ஒரு கணக்கு உண்டு. நம்ம கோடிக்கணக்குன்னு கேள்விப்படுவோம். இப்போ அந்த எண்ணை சொல்றதுக்கு ஒரு வழி என்னன்னா 33ங்கிற எண் வருது. அதுல ஆதித்யர்கள், ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆதித்யர்களை நாம் வணங்குவது வழக்கம். அதுல துவாதச ஆதித்யர்கள், துவாதச 12 ஆதித்யர்களை நாம் சேவிப்பது வழக்கம். சரி, இந்த 12 ஆதித்யர்கள்ல அவளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதுக்காக தான் துவாதச நாமாக்கள். துவாதச ஆதித்யர்களுக்கு துவாதச நாமாக்கள்.
அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துக்கு உரிய நாமம் எது? ஆதித்யான டிவியா சொல்லிட்டு இருக்கேன்னா எந்த எந்த என்ன பேரு? இந்த துவாதச நாமாக்கள் கேசவங்கிற நாமா. கேசவன், கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்தன்னு சொல்லும்போது கேசவங்கிற நாமா இந்த மார்கழி மாதத்துக்குரிய நாமா. அதனால கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ, வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. அதனால எல்லா இடங்களையும் கேசவனை தெரிவிக்கிறார். அப்படின்னா துவாதச ஆதித்யர்கள். அதை தவிர்த்து ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள் இருக்கா. 11 ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள். வசுக்கள், இந்த அஷ்ட வசுக்களுக்கும் மகாபாரதத்துக்கும் சம்பந்தமோ? எங்க? உபரிச்சர வசு. அப்புறம் பீஷ்மருடைய சரித்திரத்துல, பூர்வ சரித்திரத்துல அவர் ஒரு வசுவா இருந்தார். அதனால இந்த அஷ்ட வசுக்கள். அஸ்வினி குமாரர்கள் 2 பேர், அவளுடைய அம்சமாக தான் மகாபாரதத்துல. அப்ப 12, 11, 8, 2 சேர்த்து போட்டேன்னா 33. இதெல்லாம் சேர்த்து போடணும்னா ஆட் பண்ணணும். கரெக்டா விஷ்ணு? 12 + 11 + 8 + 2 33 அப்படின்னு நான் சொல்றதை நம்பிடு. அப்புறம் நீ ஆத்துல போய் ட்ரை பண்ணு, 33 வந்துடும். இந்த 33 தேவர்களின் வரிசைக்கு முன் சென்று, அப்படின்னா இவர்கள் ஒருவரை ரட்சிப்பதற்கு பூர்வம் பெருமாள் முன்னாடி தான் சென்று ரட்சிப்பார். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம், கப்பம்னா ஒரு நடுக்கம், தவிர்க்கும் கலியே. அப்படி இருக்கக்கூடிய கலியேங்கிறார். கலியேன்னு சொன்னா நம்ம 2-3 விதங்களில் கொள்ளலாம். ஒன்று கலியுகத்தையே கொள்ளலாம். ஏன்னா இவ கலியுகத்தெல்லாம் பாடியிருக்கா. அப்படின்னா கலியேன்னு சொன்னா இது கலிகாலமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். கலிகாலம், கலியே, டைம் பார்த்து டைம் அப்படின்னு கூட்டா எப்படி இருக்கும்? கலியேங்கிறது அப்படி கூட்டா அப்படி இருக்குமே. அதனால கலியேன்னு எப்படி சொல்லலாம்னா, எவன் ஒருவன் விதிக்கெல்லாம் அதிபதியோ அவனை கலின்னு சொல்லலாம். இப்போ இத இன்னொரு கோணத்துல பார்க்கலாம், இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். ஜாதகம், ஜோதிஷம் அப்படிங்கிறது, இந்த ஜோதிஷம்ங்கிறது 6 அங்கங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம். இந்த ஜோதிஷ சாஸ்திரத்துல கிட்டத்தட்ட நம்ம பெரியோர்கள் ஓரளவுக்கு ஒத்துக்கிறது இந்த நவகிரகங்கள். அதுல சூரிய, சந்திர, குஜ, புத, குரு, சுக்ர, சனைஸ்ச, ராகு, கேது இவெல்லாம் இருக்க. இப்போ இதுல இந்த 9ல கிட்டத்தட்ட 7 பேரு கிரகங்கள். இந்த கிரகங்கள், இந்த கிரகத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய சன், ஸ்டார் அதுக்கெல்லாம் பழப்பிக்க வேண்டாம். கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த இதுல பொதுவான ஒரு வார்த்தை. இந்த கிரகம்ங்கிற வார்த்தையில சூரியன் அடக்கம்னு வச்சுக்கோ. இப்போ சூரியனை கொண்டாடி கால ஆண்டாள் ஆதித்தனும் எழுந்தார் போல். இது கதிர் மதியம் போல் முகத்தான், கதிர், ஆதித்தன், இதெல்லாம் சூரியன். சந்திரனை கொண்டாடி இருக்காளோ? மதியம், மதி நிறைந்த. அந்த இடத்துல மதிங்கிறது சந்திரன், சந்திரன் புத்தின்னு வச்சுக்கலாம். இப்ப புத்தி. செவ்வாயை கொண்டாடி இருக்காளா? இந்த பாசுரம், இந்த 20வது பாசுரத்தை செவ்வாயை கொண்டாடிருக்கா. ஆனா இந்த இடத்துல செவ்வாய்னு சொல்லக்கூடியது இதழ். ஆனா செவ்வாய்னு அதே ஸ்பெல்லிங்ல நம்ம மார்சியும் வச்சுக்கலாம், அங்காரகனையும் வச்சுக்கலாம். புதனை கொண்டாடி இருக்காளா? புதன் புத்தி காரகன், அறிவுராய். அறிவுராய்னு சொன்னது புதன். அடுத்தது ப்ரஹஸ்பதி, சுக்ரன். வியாழம் உறங்கிற்று, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. சனைஸ்சரன் இருக்காரு இல்லையா? கலியே துயிலழாய் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. அப்படின்னா இப்ப இந்த இடத்துல 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. கப்பம்னு சொன்னா நடுக்கம் என்று அர்த்தம். அப்படின்னா நடுக்கத்தை தவிர்க்கக்கூடிய எம்பெருமான். இதற்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் நம் பூர்வர்கள் காண்பிப்பது கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்துல. அந்த ஆதி மூலமே அந்த ஆணை அழைத்த பொழுது பெருமாள் முன்னே வந்தார். எப்படி முன்னே வந்தார்னா, ஏனைய தேவதைகள் முன்னே வந்து ரட்சிப்பதற்கு பூர்வம். எப்ப ஆதி மூலமே அது ரொம்ப தெளிவா சொல்லிடுத்தோம். காரணமற்ற காரணமே, the causeless cause சொல்லிடுத்தோ. பெருமாள் கருட வாகனத்துல வந்து ரட்சித்தாள்.
புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டான் அப்படிங்கிறத பார்க்கணும். செப்பமுடையாய் திரளுடையாய், துயிலெழாய்னு அந்த பெண்ணை பார்த்து சொல்லணும், நப்பினையை பார்த்துட்டு நீ எழுந்துக்கோன்னு சொல்லணும், நீ கிருஷ்ணரை எழுப்புன்னு சொல்லணும். மேல சொல்ற செப்பமுடையாய் திரளுடையாய், அதனால அப்பேற்பட்ட திரள் சாமர்த்தியம். அதாவது இந்த இடத்துல சொல்லும் போது பக்தர்களை காக்கும் பொருட்டு பகவான் தீமையை அழிக்க வல்ல அந்த நேர்மையும் அதே சமயத்தில் சக்தியும் கொண்டவர். அவர்கிட்ட சாமர்த்தியம் இருக்கு. இப்போ பாருங்க, ரோட்ல யாரோ இன்னொருத்தரை போட்டு அடிச்சுட்டு இருக்கா, நமக்கு என்னமோ தோன்றது, சுவாமி அவர் அடிக்க கூடாது, பாவமா இருக்குன்னு, அவ்வளவுதான் தோணும். ஏன்னா நம்ம போய் நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் நிறுத்திடுவார், அவருக்கு அடி நின்றுடும், நமக்கு அடி துவங்கும். அப்படின்னா அடியை ரட்சிப்பதற்கு தடுப்பதற்கு நம்ம கிட்ட சக்தி இருக்கணும். பகவான் கிட்ட நேர்மையும் இருக்கு, சக்தியும் இருக்கு. The intent is there and the skill is also there. அதனால இந்த இடத்தை சொல்றார், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, குற்றமற்றவனாக இருக்கக்கூடிய விமலா, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். யாரெல்லாம் பாகவதோத்தமர்களை படுத்துறாளோ அவளுக்கு நடுக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பகவான் கிட்ட சாமர்த்தியம் இருக்கு. அதனால இங்க சொல்ற செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், அப்பேற்பட்ட பகவானே எழுந்துக்கோ. எல்லாம் நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு 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 கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறான். ஞாபகம், ஏதோ நேர கிருஷ்ணர் கிட்ட சொன்னதா வச்சுக்க வேண்டாம், நப்பின்னை மூலமா சொன்னதா வச்சுக்கலாம். அப்போ செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமுற மருங்குல் நப்பின்னை நங்காய். நங்காய் நங்காய் குற்றமற்றவளாக இருக்கக்கூடிய பெண்ணே, நப்பின்னையே, நான் உன்னை 18-19 பிரார்த்தனை பண்ணிவிட்டேன். அதனால நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன், எப்பேற்பட்ட அழகோடு கூடியவள் நீ. செப்பென மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல், அழகான அந்த உடம்புல லாவண்யம் சௌந்தரியம்லாம் ததும்பி இருக்கக்கூடிய பெண்ணே, நப்பின்னை நங்காய். திருவே துயிலெழாய், ஸ்ரீ மகாலட்சுமியே இந்த இடத்துல கொண்டாடுறா. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய ஒரு பார்ஷியல் மேனிஃபெஸ்டேஷன் தான் பூதேவி நீலாதேவி. பூதேவி நீலாதேவியை நம்ம பெரியோர்கள் ஜீவகோஷ்டியில தான் சேர்த்திருக்கா, நித்தியசூரிகள் கோஷ்டியில தான் சேர்த்திருக்கா. ஆனா ஸ்ரீயை பொதுவா பல ஆச்சாரியர்களோட ஸ்ரீ சுக்தி பார்த்தீர்கள் என்றால் அவள் அத்தனையும் கொடுக்கக்கூடியவள். ஐஸ்வர்யம், அக்ஷரகதிம், பரமம் பதம்பா, இகலோக சௌக்கியத்தை கொடுப்போம், கைவல்ய ஞானத்தை கொடுப்போம், மோட்சத்தையும் கொடுப்போம் அப்படின்னு பட்டர் எடுக்கிறார். அதே மாதிரி ஆளவந்தார் எடுக்கிறார். அதனால அப்படி பார்த்தா திருவே துயிலெழாய், ஸ்ரீ என்கின்ற திருவே துயிலெழாய், இந்த ஸ்ரீ என்கின்ற ஒற்றை எழுத்து மகாலட்சுமியை குறிக்கிறது. எந்த பிரபந்தத்துல மகாலட்சுமிக்கு ஸ்ரீ அப்படின்னு ஒரே வரியில வந்திருக்கு? ஸ்ரீர் இத்யேவச நாமதே பகவதி ப்ரூமக்கடம் ஸ்வாம் வயம்ங்கிற இடத்துல ஸ்ரீ என்கின்ற ஒற்றை எழுத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை. அதனால இந்த இடத்துல உக்கமும் தட்டொழியும்னு சொல்லுவது அந்த விசிறியும் கண்ணாடியும். உங்க ஆத்துல யாராத்தெல்லாம் குழு வைப்பேள்? அம்மா யாராத்துல குழு வைப்பா? இந்த குரு வைக்கும்போது அவங்க அம்மா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டுட்டு எல்லாருக்கும் ஏதாவது கிஃப்ட் கொடுப்பா. அப்போ அது அந்த கிஃப்ட்ல என்னன்னா விசிறி, கண்ணாடி, குங்குமச்சிமிழ், மஞ்சள் இதெல்லாம் வைக்கிறது வழக்கம். ஏன்னா இதெல்லாம் மங்களகரமான வஸ்துக்கள், உபயோகமான வஸ்துக்கள். இப்போ விசிறி கொடுத்தா நல்லா வீசிக்கலாம், பவர் இவரெல்லாம் போயிடுத்துனா வீசிக்கலாம், இல்லாட்டாலும் சும்மாவே வீசலாம். அதனால கண்ணாடி நம்ம அழகை நம்மளே பார்த்துக்கலாம். இந்த குங்குமம் இதெல்லாம் கொடுத்துருக்காலே போட்டுட்டு நம்ம நன்னா இருக்குமா, முன்னாடி விட நன்னா இருக்குமா, சுமாராயிட்டுமா எல்லாம் பார்த்துக்கலாம். அதனால இதெல்லாம் கொடுக்குறாளா அப்படின்னா என்ன? மங்களகரமான விஷயங்கள். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளன். ஏன்னா முன்னாடி ஸ்ரீ மகாலட்சுமின்னு சொல்லியாச்சு, திருவேன்னு சொல்லியாச்சு. திருவோடு சம்பந்தப்பெற்ற வஸ்துக்கள் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை, உனக்கு நாதனாக இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான நாராயணன் இப்ப எந்த அவதாரத்துல இருக்கார்? கிருஷ்ணாவதாரத்துல. இப்போதே எம்மை நீராட்டு அப்படின்னா நீ எந்த அளவுக்கு கிருஷ்ணர் அனுபவிக்கிறியோ, எந்த அளவுக்கு கிருஷ்ணானுபவத்தில் நீ இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு என்னையும் ஈடுபடுத்து அப்படின்னு இந்த 20வது பாசுரத்தில் ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை பிரார்த்திப்பதை இந்த 20வது பாசுரத்தோடு நிறுத்த போறார். இப்ப 21 தொடங்கி பாசுரம் 21 தொடங்கி 5 பாசுரங்கள் ஆண்டாள் நேரே கிருஷ்ணரிடமே சம்வாதம் மேற்கொள்வாள். அது எங்கனே என்பதனை நாளைய தினம் பார்ப்போம். Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell
the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram, Astikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.